வாட் இஸ் ஃபேர் ட்ரேட்? ஃபேர் ட்ரேட்னா நியாயமாக வர்த்தகம் பண்றதுன்னு அர்த்தம். ஃபேர்னா நியாயமான அர்த்தம், கரெக்டா அப்படின்னு அர்த்தம். வர்த்தகம், ட்ரேட்னா வர்த்தகம் பண்றது. வர்த்தகம்னா ரொம்ப சிம்பிள், பொருளை விற்கிறது வாங்கறது தான் சிம்பிளா சொல்லணும்னா. அப்ப அப்படின்னா என்ன? ஃபேர் ட்ரேட்னா என்ன? நியாயமா வர்த்தகம் பண்றதுனா என்னன்னு கேக்குறாங்க. 6th கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளா இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு வர்த்தகம் பண்றாங்கன்னா பொருள் விற்கிறவங்களும் அந்த பொருளை வாங்குறவங்களுக்கும் ஈக்குவலா ப்ராஃபிட் கிடைக்கணும். நல்லது ரெண்டு பேருக்குமே நடக்கணும்ன்றதுதான் அர்த்தம். இப்ப இன்னும் டீடைலா இதை புரிஞ்சுக்கணும்னா அந்த பொருளை உற்பத்தி பண்றவங்களையும் சேர்த்து சொல்லணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி இருக்கிறாரு. அந்த விவசாயி வந்து நெல் உற்பத்தி பண்றாரு, இல்ல கரும்பு உற்பத்தி பண்றாருன்னு எடுத்துப்போம். கரும்பு, அந்த கரும்பை உற்பத்தி பண்ணிட்டு அந்த விவசாயி வந்து ஒரு டீலர் கிட்ட விற்பாரு, மார்க்கெட்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட விற்பாரு. அந்த மார்க்கெட்ல இருக்கிறவரு மக்கள் கிட்ட விற்பாரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மக்களுக்கும் சரி, அந்த டீலருக்கும் சரி, அந்த விவசாயிக்கும் சரி, எல்லாருக்குமே நல்லது நடந்தா அது பேரு ஃபேர் ட்ரேட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, ஃபேர் ட்ரேட் இஸ் a way of doing business. பிசினஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். வே ஆஃப் டூயிங்னா அதை எப்படி பண்ணோம், பிசினஸ் எப்படி பண்ணோன்றதுக்கான ஒரு வழி. அந்த வழியில என்ன சொல்றாங்கன்னா, வழினா ஒரு முறைன்னு அர்த்தம். தட் அல்டிமேட்லி, அது கடைசியா அது என்ன சொல்ல வருதுன்னா, முக்கியமா அது என்ன சொல்ல வருதுன்னா, தட் அல்டிமேட்லி எய்ம்ஸ் டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ். அதோட எய்ம் என்னன்னா, ஸ்மால் ஃபார்மர்ஸ் an active part of the world marketplace அவங்கள வச்சிருக்கணும். கீப்னா அவங்கள வச்சிருக்கணும்னு அர்த்தம். ஆக்டிவ் பார்ட்டா, ஆக்டிவானா அவங்களையும் அதுல ஒரு பார்ட்னரா வச்சிருக்கணும்னு அர்த்தம். அவங்கள சும்மா டம்மியா வச்சிடலாம, அவங்க ஃபார்மர்னா விவசாயிங்க, அவங்களுக்கு காசுலாம் அதிகமா கிடைக்க கூடாது, அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஆனா அவங்களுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு இல்லாம அவங்களையும் ஒரு பங்குதாரரா, ஒரு பார்ட்னரா அதுல மாத்தணும். எதுல? உலக சந்தையில, வேர்ல்டுடைய மார்க்கெட் பிளேஸ்ல, உலக சந்தையின் இடத்துல அவங்கள ஃபார்மர்ஸ, விவசாயிங்கள, சின்ன ஃபார்மர்ஸ, குறு விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு விவசாயி, குறு விவசாயி, ரொம்ப சின்ன விவசாயியா இருந்தாலும் அவரையும் இந்த உலக மார்க்கெட்ல அவரையும் ஒரு பார்ட்னரா வச்சுக்கணும்ன்றதான் மீனிங். அண்ட் எய்ம்ஸ் டு, அதுல இன்னொரு எய்ம் என்னன்னா, எம்பவர் கன்சியூமர். யார் அந்த பொருளை வாங்குறாங்களோ அவங்களையும், எம்பவர்னா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். அவங்களையும் முன்னேற ஹெல்ப் பண்ணும், தனக்கு என்ன வேணும்ன்றத அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். இந்த எம்பவர்னா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு அர்த்தம். கன்சியூமருக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். எதுக்கான பவர்? டு மேக் பர்ச்சேசஸ். அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல, பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல, அது தட் சப்போர்ட் தேர் வேல்யூஸ். அவங்களுடைய கொள்கை, வேல்யூஸ்னா கொள்கை, அவங்களுடைய கொள்கையை சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க பொருளை, கன்சியூமர் வந்து பொருளை வாங்கறதுக்கு, பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர், அதிகாரம் கொடுக்கணும். கன்சியூமர் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள் வந்து தப்பா விற்கிறாங்க நம்ம கிட்டனா, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு விற்கிறாங்க, அந்த பொருளோட டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விற்கிறாங்கன்னா நம்மளோட உரிமைப்படி அவங்க மேல நம்ம கேஸ் எல்லாம் போடலாம், நம்ம கிட்ட பில் இருந்ததுன்னா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அததான் இங்க சொல்ல வராங்க. கன்சியூமரும் பர்ச்சேஸ் பண்ணும்போது தன்னுடைய வேல்யூஸ், தன்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி அந்த பொருளை வாங்கணும். இன்னும் சிம்பிளா இந்த வேல்யூஸ், கொள்கைனா என்னன்னு புரியணும்னா, இப்ப எனக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயம் மூலமா செய்யப்பட்ட பொருளை தான் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும்? இயற்கை விவசாயம் பொருள்லாம் என்னன்னு தெரியணுமா? அதை தெரிய வைக்கிறது மக்களுக்கு, இல்ல எனக்கு, நானும் ஒரு மக்கள் தானே, மக்கள்ல ஒருத்தவன் தான் நானும். அப்ப எனக்கு அதை தெரிய வைக்கிறது பேர் தான் ஃபேர் ட்ரேட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விளம்பரம் பண்ணும்போது பொய்யா விளம்பரம் பண்ணாம மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்துறதுக்கும் அதுக்கும் மீனிங் வந்து ஃபேர் ட்ரேடு தான். ஃபேர் ட்ரேட்னா நியாயமா வர்த்தகம் பண்றது, அது பிசினஸ் பண்றதை தான் குறிக்குது. அதுல சின்ன ஃபார்மர் முதற்கொண்டு எல்லாரையும் அதுல ஒரு பார்ட்னராகவும் வச்சிருக்கணும். உற்பத்தி பண்றவங்களும் சரி, அந்த பொருளை வாங்குற கன்சியூமரும் சரி, அதுல இருந்து பயனடையணும்ன்றது தான் ஃபேர் ட்ரேடோட அர்த்தம். ஃபேர் ட்ரேட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சதுன்னா தான் அடுத்த கொஸ்டின்ல ஈஸியா பார்க்க முடியும். 7th, ரைட் எனி 5 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ். ஃபேர் ட்ரேட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். அந்த ஃபேர் ட்ரேடு செய்யும் செயல்கள், ஃபேர் ட்ரேட் மூலமா செய்யும் செயல்களோட 5 கொள்கைகளை சொல்ல சொல்றாங்க, 5 ரூல்ஸ சொல்ல சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ரூல்ஸ்.
நியாயமா வர்த்தகம் பண்றதுக்கான செயல், அந்த செயலை பிராக்டிசஸ்னா அந்த பழக்கங்கள் அர்த்தம். அந்த பழக்கத்துக்கான 5 ரூல்ஸ சொல்லுங்க. ஏதாவது 5 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு மொத்தம் 8 பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த 8மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வேற இடத்துல அதெல்லாம் யூஸ் ஆகும், இது உங்க லைஃப்க்கும் யூஸ் ஆகும். அதனால 8 பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவையான ஈஸியான 5 பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஒரு பாயிண்டா பார்ப்போம். பிரின்சிபல்ஸ்னா கொள்கைன்னு சொன்னோம். ஃபேர் ட்ரேடு பண்றதுக்கான கொள்கைகள் என்னென்ன, அதுல ஒன்னொன்னா பார்க்க போறோம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னா உற்பத்தியாளர்கள். இப்ப நெல்லை கரும்பை உற்பத்தி பண்றவங்க யாரு? விவசாயிங்க தான் உற்பத்தியாளர்கள். இப்ப காரை உற்பத்தி பண்றவங்க கார் உற்பத்தியாளர்கள். அது மாதிரி சொல்லலாம். பால் உற்பத்தி பண்றவங்களுக்கு பேரு பால் உற்பத்தியாளர்கள். மாடு வச்சு பால் உற்பத்தி பண்றவங்க. இப்ப அது மாதிரி உற்பத்தியாளர்கள்ல எக்கனாமிக்கலி பொருளாதாரத்துல காசு விஷயத்துல டிஸ்அட்வான்டேஜ் பின்தங்கிய யார் உற்பத்தியாளர்களோ, காசு விதத்துல யார் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். அவங்கள அழிச்சிடக்கூடாது. பெரிய முதலாளிகள் மட்டும்தான் முன்னேறி போகணும். சின்ன சின்ன பொருளாதாரத்துல பின்தங்கிய முதலாளிகளும், ப்ரொடியூசர்ஸ்னா அவங்களும் முதலாளிகள் தான், உற்பத்தியாளர்களும் பயனடையணும். அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும்ன்றதா ஃபேர் ட்ரேடு, நியாயமான வர்த்தகம்னு அர்த்தம். டிரான்ஸ்பேரன்சி. டிரான்ஸ்பேரன்சினா வெளிப்படைத்தன்மையான கொள்கை, வெளிப்படையான விஷயமா இருக்கணும். இப்ப பெரிய கம்பெனிலாம் தாங்க என்ன பண்றோம், நாங்க என்ன ஆட் பண்றோம் பொருள் எல்லாம் அப்படின்றத நியாயமாவும் வெளிப்படையாவும் வச்சுக்கணும். அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா தம் மேல ஏதாவது தப்பு இருந்தாலும் அதை ஒத்துக்கணும்னு அர்த்தம். அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிள்னா நான் பதில் சொல்லக்கூடியவன் தான் அப்படின்றத ஒத்துக்கணும். இப்ப நான் என்ன தப்பு பண்ணாலும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது நான் அக்கௌண்டபிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபேர் ட்ரேடிங் பிராக்டிசஸ். ஃபேர் ட்ரேட்னா பார்த்தா நியாயமா வர்த்தகம் பண்றது. அதை பண்றதுக்கான செயல்களுக்கு பேரு பிராக்டிசஸ். பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லுவோமா, செயல், அந்த விஷயம் பண்றதுன்னு அர்த்தம். பழக்க வழக்கம்னு சொல்லலாம். ஃபேர் ட்ரேட் பண்றதுக்கான பழக்க வழக்கம் இல்ல வழக்கம். அண்ட் பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் பிரைஸ். நியாயமான விலையும் பே பண்ணணும், பேமெண்ட்னா கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். என்ஷூரிங் நோ சைல்டு லேபர். என்ஷூர்னா நிச்சயம் பண்ணணும். அதை இந்த விஷயம் தான் நடக்குதுன்னு நிச்சயமா அதை செய்ய வைக்கணும். எதனா நோ சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள் இருக்கவே கூடாது. நோனா அவங்க கிடையாது, இருக்கக்கூடாது. அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஃபோர்ஸ்டுனா அவங்கள வற்புறுத்தி அந்த வேலையை பண்ண வைக்கிறதும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், டிரைவரா ஒருத்தர் ஒரு வேலையில சேர்றாரு, ஆனா அவரை கிளீனர் வேலையை பண்ண சொல்றாங்க. நீ வண்டியை துடைக்கிறது மட்டும் தான் பண்ணணும், டிரைவர் வேலை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அவரை ஃபோர்ஸ் தானே பண்றாங்க. அவரை வற்புறுத்தி நீங்க கிளீனர் வேலை பண்ணாதான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ்டு லேபர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைல்ட் லேபர்னா உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைங்க எல்லாம் வேலைக்கு வைக்கிறது. அதுவும் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ்டு லேபரும் பண்ணக்கூடாது. நோன்னு கொடுத்துட்டாங்க. நோன்றது இதுக்கும் பொருந்தும், இந்த அண்டுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் பொருந்தும். என்ஷூர்னா அதை நிச்சயமா அதை கடைபிடிக்கணும்ன்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன்னா பிரிவுபடுத்தி பார்க்கறது. ஆண் பெண், உயர் ஜாதி கீழ் ஜாதி அப்படிலாம் பிரிவுபடுத்தி பார்க்கறதுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினேஷன். நான் டிஸ்கிரிமினேஷன்னா பிரிவுபடுத்தி பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கான கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா உறுதி கொடுக்கறதுன்னு அர்த்தம். நான் யாரையும் பிரிவுபடுத்தி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஜெண்டர் ஈக்விட்டி. ஜெண்டர் ஈக்விட்டினா ஜெண்டர்னா உங்களுக்கு தெரியும், மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். அசோசியேஷன்னா சங்கம் ஆரம்பிக்கிறதுலாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு கம்பெனி ஃபேக்டரிலாம் இருந்ததுன்னா அங்க தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சங்கம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான, அசோசியேஷன் அமைப்பெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான, அந்த சங்கம் மாதிரியான அமைப்பெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான ஃப்ரீடம், அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங். கெப்பாசிட்டி பில்டிங்னா வீடு பில்டிங், அந்த பில்டிங் கிடையாது. இங்க பில்டிங்னா வளர்த்துக்கிறதுன்னு அர்த்தம். பில்டு பண்றது, அதை வளர்த்துக்கிறதுன்னு அர்த்தம். எதை? கெப்பாசிட்டி, திறமைய வளர்த்துக்கிறது. இப்போ ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்களோ அவங்களுடைய திறமையெல்லாம் வளர்த்துக்கணும்னு அர்த்தம். அதுக்கு கம்பெனியில இருக்க உழைக்கிறவங்களும் திறமைய வளர்த்துக்கணும், அந்த கம்பெனியோட முதலாளியும் அவங்க திறமைய வளர்த்துக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். ப்ரொவைடிங்னா கொடுக்கணும். அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங். நியாயமா அதை
அந்த திறமையை வளர வைக்கிறாங்கல்ல, அதை கெட்ட வழியிலையும் பண்ணலாம், நல்ல வழியிலையும் பண்ணலாம். அதை நியாயமான வழியில அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட். நம்ம வளர்ச்சின்னு மட்டும் இல்லாம, நம்ம நாட்டோட வளர்ச்சின்னு மட்டும் இல்லாம என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்டரி கட்டுறோன்ட்டு காத்தெல்லாம் மாசுபடுத்தக்கூடாது, தண்ணியில சாயக்கழிவுலாம் கலக்கக்கூடாது, நம்ம சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்கணும், அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 7th கொஸ்டின்ல எனி 5 தான் கேட்டிருக்காங்க. இப்ப நான் சொன்னதுல இருந்து ரொம்ப ஈஸி தான், எல்லாமே புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸி. அதுல இருந்து ஏதாவது 5 உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்து எழுதிங்க. ரிமைனிங் உங்க லைஃப்க்கு யூஸ் ஆகும், அதை புரிஞ்சு படிச்சிங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட், கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல வேற கொஸ்டின் வேணும்னாலும் கமெண்ட்ல அந்த லெசன் நேமும் கொஸ்டின் நம்பரும் போடுங்க. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அப்லோட் பண்றேன். எதுவாக இருந்தாலும் புரிஞ்சு படிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. HTS யூடியூப் சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது மூலயமா அவங்களும் பயன்பெறுவாங்க. நீங்களும் இந்த வீடியோல கத்துக்கினதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லித்தாங்க. தேங்க்யூ.